ப்ளீஸ் ஏன் கூட கொஞ்சம் பேசு. என்னை விட்டு போயிடாத. இப்படி உங்க லைஃப்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை தூக்கி ஓரமா வச்சுட்டு கெஞ்சிட்டே இருக்கீங்களா? ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? ஒரு கால் பண்ண மாட்டாங்களான்னு போனை பார்த்துட்டே வெயிட் பண்றீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்குத்தான். பிரபஞ்சம், யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இதுதான். கெஞ்சுறத நிறுத்துங்க. ஈர்க்க பழகுங்க. ஸ்டாப் பெக்கிங், ஸ்டார்ட் அட்ராக்டிங். ஒருத்தரை எப்படி மேக்னெட் மாதிரி நம்ம பக்கம் இழுக்கிறது? நம்மள வேணாம்னு போனவங்கள, உதாசீனப்படுத்துறவங்கள எப்படி நம்மள தேடி வர வைக்கிறது? சைக்காலஜி மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா இது எப்படி பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க. 1. துரத்துறத முதல்ல நிறுத்துங்க. ஸ்டாப் சேசிங். சைக்காலஜி படி மனிதர்களோட மூளை எப்படி வேலை செய்யும் தெரியுமா? எதை நாம துரத்துறோமோ அது நம்மள விட்டு ஓடிட்டே தான் இருக்கும். நீங்க ஒருத்தர் பின்னாடி போய் என்ன லவ் பண்ணு, என் மேல அக்கறை காட்டுன்னு கெஞ்சும்போது அவங்க மைண்ட்ல என்ன தோணும்? ஓ, இவனுக்கு ஸ்லாஷ் இவளுக்கு வேற வழி இல்ல, நம்மள விட்டா யாரும் இல்லங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பின்னாடி ஓடுறத கட் பண்ணுங்க. அவங்க மெசேஜ் பண்ணலையா? நீங்களும் பண்ணாதீங்க, சும்மா விடுங்க. 2வது டெஸ்பரேட் இருக்காதீங்க. நீ இல்லனா நான் செத்துருவேன், பைத்தியமாயிடுவேன் அப்படின்னு சொல்றது படத்துல பார்க்க வேணா, நல்லா இருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல இதுக்கு பேரு டெஸ்பரேஷன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்றவங்கள பார்த்தா யாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் வராது. மாறாக ஒருவித பயமும் எரிச்சலும் தான் வரும். உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல அவங்க கையில கொடுக்காதீங்க. அவங்க வந்தா சந்தோஷம், வரலனா அதை விட சந்தோஷம்னு கூலா இருங்க. 3வது, எனர்ஜியை ரிவர்ஸ் பண்ணுங்க. டேக் யுவர் எனர்ஜி பேக். இவ்ளோ நாளா உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க சிந்தனை எல்லாத்தையும் அவங்க மேலேயே இன்வெஸ்ட் பண்ணீங்களே. இப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படியே 180 டிகிரி திருப்பி உங்க மேல போடுங்க. உங்க கரியர், உங்க ஹெல்த், உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்க ஸ்கில்ஸ்னு உங்களை அப்கிரேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க உங்க லைஃபை செமையா என்ஜாய் பண்றத பார்க்கும்போது, நம்மள விட்டுட்டு எப்படி இவ்ளோ ஹாப்பியா இருக்கான்னு ஸ்லாஷ் இருக்காங்கிற கேள்வி அவங்கள தூங்க விடாது. 4வது, லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் வைப்ரேஷன். நீங்க அழுதுகிட்டு சோகமா கெஞ்சிட்டு இருக்கும்போது உங்கள சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இருக்கும். அந்த எனர்ஜி யாரையுமே உங்ககிட்ட ஈர்க்காது. ஆனா நீங்க கெத்தா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நான் சூப்பரான ஆளுன்னு உங்களை நீங்க நம்ப ஆரம்பிக்கும்போது உங்கள சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஆரா உருவாகும். உங்க ஆட்டிட்யூட் தான் அவங்கள மயக்கிற முதல் ஆயுதம். 5வது சைலன்ஸுங்கிற பிரம்மாஸ்திரம். பவர் ஆஃப் சைலன்ஸ். அவங்க உங்கள அவாய்ட் பண்ணும்போது பெரிய பெரிய மெசேஜா டைப் பண்ணி அனுப்புறது, ஆடியோ நோட் போடுறதுன்னு தொல்லை பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. உங்க சைலன்ஸ் தான் நீங்க மாஸ். நீங்க அமைதியா விலகி நிக்கும்போது தான் உங்களுக்கான ஸ்பேஸ் அங்க உருவாகும். உங்க மௌனம் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். 6வது மர்மமா இருங்க. பி மிஸ்டீரியஸ். உங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்க்காதீங்க. வாட்ஸ்அப்ல சோக பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம்ல ஃபீலிங்ஸ் ரீல்ஸ் ஷேர் பண்றதெல்லாம் நிறுத்திருங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். உங்கள பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறப்ப அவங்களா வந்து உங்கள தேடுவாங்க. 7வது, இவங்கள விட்டா யாரும் இல்லையா? அபண்டன்ஸ் மைண்ட் செட். இவங்கள விட்டா எனக்கு யாருமே இல்லங்கிற வறட்சி மனநிலைய தூக்கி குப்பையில போடுங்க. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்கள உசுரா நேசிக்க, உங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண ஒரு சூப்பரான ஆள் கண்டிப்பா கிடைப்பாங்கங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. அந்த தைரியம் உங்க கண்ணுல தெரியணும். 8வது, எப்பவும் அவலப்பிள்ளா இருக்காதீங்க. அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போறது, மெசேஜ் வந்த அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்றது, இதெல்லாம் வேணாம். உங்களுக்கும் வேலை இருக்கு, உங்க டைமும் வேல்யூயபிள் தான் அப்படின்னு காட்டுங்க. எப்பவும் ஈஸியா கிடைக்கிற எதை பத்தியும் யாருக்கும் பெரிய அக்கறை இருக்காது. டோன்ட் பி 100% அவைலபிள். 9வது, அவங்க எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் தேர் எனர்ஜி. அவங்க ஒரு வார்த்தையில ஓகே, ஹும்னு ரிப்ளை பண்ணா நீங்களும் அதே மாதிரி ஷார்ட்டா பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்க ஒரு லைன் அனுப்புனா நீங்க 10 லைன் பேராகிராஃப் அனுப்புறது ரொம்ப தப்பு. அவங்க 10% எஃபோர்ட் போட்டா நீங்களும் 10% மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ராவா செஞ்சு ஏமாறாதீங்க. 10வது, நோ சொல்ல பழகுங்க. லார்ன் டு சே நோ. காதலுங்கிற பேர்ல அவங்க பண்ற எல்லா தப்புக்கும் தலையாட்டாதீங்க. உங்கள ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா முகத்துக்கு நேரா ஸ்ட்ராங்கா நோ சொல்லுங்க.
எல்லாமே சரின்னு சொல்றவங்கள விட தப்புன்னு தட்டி கேக்குறவங்கள தான் இந்த உலகம் அதிகமா மதிக்கும். 11. உங்கள மிஸ் பண்ண ஸ்பேஸ் குடுங்க. கீவ் டெம் ஸ்பேஸ். ஒருத்தர் உங்கள மிஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்க அவங்க கண்ணுல படாம கொஞ்சம் விலகி இருக்கணும்ல. அத விட்டுட்டு 24 மணி நேரமும் அவங்க மூச்சு காத்து படுற தூரத்திலேயே சாப்பிட்டியா, என்ன பண்றன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு இரிட்டேஷன் தான் வரும். கொஞ்சம் கேப் விடுங்க, அவங்கள தேடட்டும். 12. கம்ப்ளைண்ட் பண்றத நிறுத்துங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங். ஏன் நேத்து ஆன்லைன் வந்தும் எனக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, இப்படி எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசவே ஒரு தயக்கம் வந்துடும். இதெல்லாம் கேக்குறத விட்டுட்டு செமசில்லா இருங்க. அந்த ஆட்டிட்யூட் அவங்கள ரொம்பவே யோசிக்க வைக்கும். 13. கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வைக்காதீங்க. டேக் டெம் ஆஃப் தி பெடஸ்டல். அவங்கள ஏதோ உலகத்திலேயே பெரிய விஐபி மாதிரியும் உங்கள ஏதோ சாதாரண ஆளு மாதிரியும் ட்ரீட் பண்றத முதல்ல விடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் ஈக்குவல் தான். சிம்மாசனத்திலிருந்து அவங்கள கீழே இறக்கிட்டு அந்த இடத்துல நீங்க கெத்தா உட்காருங்க. 14. உங்கள அப்கிரேட் பண்ணுங்க. தி க்ளோ ஆப். அழுதுட்டே உட்கார்ந்திருக்காம உங்க லுக்க மாத்துங்க. ஜிம்முக்கு போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, புது ஹேர் கட் பண்ணுங்க. உங்க க்ளோ அப் பாத்து, அட நம்மள விட்டுட்டு செம ஸ்மார்ட்டா ஆயிட்டானே, ஸ்லாஷ் ஆயிட்டாளேன்னு அவங்களுக்கு ஒரு பொறாமை வரணும். 15. சர்டிபிகேட் எதிர்பார்க்காதீங்க. ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன். நான் அழகா இருக்கேனா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு அவங்க கிட்ட போய் சர்டிபிகேட் கேட்காதீங்க. நீங்க மாஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். உங்க வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அடுத்தவங்களும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா மதிக்க ஆரம்பிப்பாங்க. 16. உங்களுக்கான உலகத்தை உருவாக்குங்க. பில்ட் யுவர் ஓன் சர்க்கிள். காதல் மட்டுமே லைஃப் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோலோ ட்ரிப், உங்க ஹாபின்னு உங்களுக்கான உலகத்தை ரொம்ப பிஸியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் வச்சுக்கோங்க. உங்க லைஃப் இவ்ளோ ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கும் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை வரும். 17. எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருங்க. எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். அவங்க நல்லா பேசினா ஹாப்பியா ஆகுறது, மெசேஜ் பண்ணலனா டிப்ரெஷன்ல போறதுன்னு இருக்காதீங்க. உங்கள சந்தோஷப்படுத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. பி எமோஷனலி இண்டிபெண்டன்ட். 18. பழசையே தோண்டாதீங்க. லைவ் இன் த பிரசன்ட். சண்டை வரும்போது அன்னைக்கு அப்படி பண்ணியே, போன வருஷம் இப்படி சொன்னியேன்னு பழசையே இழுத்துட்டு வராதீங்க. எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அத ரொம்ப மேச்சுர்ட் சில்லா டீல் பண்ணுங்க. உங்களோட இந்த மெச்சூரிட்டி அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். 19. போனா போயிட்டு போறாங்க. தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. போனா போயிட்டு போறாங்கங்கிற ஆட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீ இருந்தா சந்தோஷம், நீ இல்லனா என் லைஃப் அதை விட சந்தோஷம்னு எப்ப நீங்க மனசளவுல டெச்டு ஆகுறீங்களோ அப்பதான் பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட இழுத்துட்டு வந்துவிடும். 20. சுயமரியாதை தான் அல்டிமேட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அல்டிமேட். எல்லாத்துக்கும் மேல உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசு கிடையாது. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. முடிவா ஒண்ணு தான். கெஞ்சுறவங்கள இந்த உலகம் எப்பவும் மிதிக்கும். கேத்தா நிக்கிறவங்கள தான் இந்த உலகம் அண்ணாந்து பாக்கும். பிரபஞ்சத்தோட ரூல் ரொம்ப சிம்பிள் பாஸ். நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படித்தான் இந்த உலகமும் உங்களை ட்ரீட் பண்ணும். உங்களை நீங்களே ஒரு குப்பை மாதிரி நினைச்சுக்கிட்டு மத்தவங்க உங்களை வைரமா மதிக்கணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? முதல்ல உங்களை நீங்க நேசிங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கெஞ்சுறவங்க எப்பவும் பிச்சைக்காரங்க தான், ஈர்க்கிறவங்க தான் ராஜா. இனிமே நீங்க ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழுங்க. சரியான ஆட்கள் தானா உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா உங்கள மாதிரி லவ்ல கஷ்டப்படுற யாருக்காவது கெஞ்சிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே ஸ்ட்ராங்.